டேய் 28ஆம் தேதி இங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் கரெக்டா வந்துருங்க. சாக் புக் சொல்லிடுறாங்கடா. டேய் 28ஆம் தேதியாடா? லீவ் கிடைக்குமா என்னன்னு தெரியலடா. டேய் இதெல்லாம் காரணமாடா. ட்ரிப் போனாலும் இதே சொல்ற, கல்யாணம் போனாலும் இதே சொல்ற. ஏதாவது தாத்தாவோ பாட்டி செத்தாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? டேய் பேசாம தங்கச்சி கல்யாணம் சொல்லிட்டு வந்துறேன். கரெக்ட் தான். என்னடா ஐடியா சொல்றீங்க? பேசாம இவனுக்கே கல்யாணம் சொல்லிடுவோம். எப்படி? டேய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் விடுங்க. கல்யாணத்துக்கு எப்படி போறோம்? டேய் பேசாம ட்ரெயின்ல வந்துடலாம்டா. டேய் ட்ரெயின்லாம் வேணாம். மாமாட்ட கார் இருக்கு. ஃபீஸுக்கு வேணா அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா டேய் என்னடா கார் ட்ரெயின்ன்றீங்க? நம்மட்ட தான் எல்லாரும் பைக் இருக்குல. பேசாம பைக்லயே போயிடலாம். என்ன? டேய் பஜ்ஜி போட்டாங்களாட்டுக்கும். போய் எல்லாரும் பஜ்ஜி வாங்கிட்டு வந்துறியா? எது பஜ்ஜியா? டேய் வேணா நான் சொன்ன ஐடியா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. டேய் 8வது படிக்கிற பையன் கூட நல்ல ஐடியா கொடுப்பான். இவன் கொடுத்ததெல்லாம் ஒரு ஐடியாவாடா. சரிடா. டேய் வினோத், அப்ப உங்க அண்ணன் இருந்து இவனே கூப்பிட்டுக்கோ. நான் கிளம்புறேன். டேய் இல்லடா. டேய் போட்டு விட்றா. இதே வேலைய போச்சு உனக்கு. டேய் நீ சும்மா இரு வினோத். நீ போய் அவனை போய் கூப்பிடுறா. டேய் சத்தி நில்றா, கோபப்படாதடா. டேய் இங்க பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டேய் அதுக்கு வரலடா, டீ காசு கொடுத்துட்டு போடா. டீ